காலத்தின் மீது சத்தியமாக இந்த மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான், எவ்வளவு பெரிய துர்பாக்கியசாலியாக மனிதன் இருக்கிறான் என்பதை திருமலை குர்ஆன் அழகாக எடுத்து காட்டுகிறது. இதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவன் அடுத்ததாக சொல்கிறான், இல்லல்லதீன ஆமனு வமிலு சாலிஹாத், நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வோர்கள். ஈமானை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதையெல்லாம் கடைபிடிக்க சொன்னார்களோ அந்த விஷயங்களை கடைபிடித்து மார்க்கத்தில் சொல்லப்பட்ட இபாதத்துகளை முழுமையாக செய்து அப்படி செய்வோர்களாக இருப்போம் என்று சொன்னால் வதவா சௌபில் ஹக்கி, உண்மையை போதித்து வதவா சௌபி சபர், இதை செய்வோர்களை தவிர மற்ற அனைவர்களும் நஷ்டவாளிகள் என்று சொல்லிவிட்டான். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்தில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வஅஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறை என்றும் காரியங்களில் மிகவும் கெட்டது மார்க்கத்தின் பெயரால் ஏற்படுத்தப்படுகின்ற ஒவ்வொரு புதுமையான அனாச்சாரங்கள் என்றும் அந்த அனாச்சாரங்கள் ஒவ்வொன்றும் வழிகேடுகள் என்றும் அந்த வழிகேடுகள் ஒவ்வொன்றும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்ற நபிகளாருடைய எச்சரிக்கையை கூறியவனாக எனது ஜிம்மா உரையை ஆரம்பிச்சுகின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த சமுதாயமாக மனித சமூகத்தை திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டுகிறான். அப்படி இந்த மிகச்சிறந்த சமுதாயமாக மனித சமூகம் இருந்தாலும் கூட இந்த மனித சமூகம் இறைவனுக்கு கட்டுப்பட்டவனாக மறுமையிலே ஈடேற்றம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய சோதனைகளிலிருந்து இந்த உலகத்திலே ஈமானை ஏந்தியவர்களாக இறையச்சத்தை பதிவு செய்தவர்களாக நமக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு விதமான சோதனைகளிலிருந்தும் அந்த சோதனைகளை கையாளும் பொழுது நாம் எடுக்க வேண்டிய சில தன்மைகளையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலே படைக்கப்படுகின்ற ஒவ்வொரு மனிதர்களும் மூமின்களாக ஈமானை ஏற்றதற்கு பிறகாக இறைவன் கொடுக்கப்படுகின்ற இறைவன் பேசுகின்ற வசனத்தை நாம் உற்று நோக்கி கவனித்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே ஏற்படுகின்ற எந்த விதமான சோதனைகளாக இருந்தாலும், அரசாங்கம் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இழைக்கப்படுகின்ற அநீதிகளாக இருந்தாலும், தனி மனிதர்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு மற்ற நபர்கள் இழைக்கப்படுகின்ற அநீதிகளாக இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் கவலைகளாக இருந்தாலும் அணுகக்கூடிய வழிமுறைகளை இந்த மார்க்கம் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், இந்த உலகத்திலே நீங்கள் மூமின்களாக இறைவனை ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இறைவன் சொல்லுகிறான், வல நபுலு வன்னக்கும் பி செய்யும், உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் இறைவன் சோதிப்பான். வ நக்ஸிம் மினல் அம்வாலி வ அன்ஃபுஸி வ ஸமராத்தி வ பஸீரி சாபிரீன், இறைவன் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற உங்களுடைய பலன்களிலிருந்தும் உங்களுடைய உறவினர்களிலிருந்தும் உங்களுடைய பலன்கள், உங்களுடைய உயிர்கள், உங்களுடைய விளைநிலங்களை சேதப்படுத்தி இறைவன் சோதிப்பேன் என்ற இந்த சோதனையை சொல்லுகிறான். அப்படி சொல்லிவிட்டு சொல்லுகிறான், வ பஸீரி சாபிரீன், யார் பொறுமையை மேற்கொள்கிறார்களோ அவர்கள் வெற்றி அடைகிறார்கள். இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம், எந்த மனிதர்களாக இருந்தாலும் அவரவர்களுடைய சூழ்நிலையின் அடிப்படையிலே பல்விதமான ஏதாவது ஒரு சோதனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள். அப்படி ஏற்படுகின்ற அந்த சூழ்நிலையில அவர்கள் கையாளக்கூடிய அந்த விதத்தை வைத்துதான் அந்த காரியம் முடிவடையக்கூடிய, அந்த காரியம் எந்த அடிப்படையிலே முடிவடைகிறது என்ற முடிவும் தீர்மானிக்கப்படுகிறது. சமீபத்திலே இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிராக அவர்கள் எல்லாம் குறைக்க வேண்டும், அவருடைய வாக்கு சதவீதத்தை எல்லாம் அகற்ற வேண்டும் என்பதற்காக அவசர கதியிலே கொண்டு வரப்பட்ட இந்த சட்டத்தின் மூலமாக வாக்காளர்களை ஒரு பக்கம் அலக்களித்து அவர்கள் பலவிதமான சிரமங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தாலும் அதை வாக்கு சேகரிப்பதற்காக, அந்த விவரங்களை சேகரிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய அலுவலர்கள் என்ன மாதிரியான முடிவுகளை எடுத்தார்கள்? அழுத்தத்தின் காரணமாக, அந்த வேலை பளுவின் காரணமாக, முடிவு எடுக்க தெரியாததன் காரணமாக தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள். அதில் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்மணியும் அடங்குவார். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய ஒரு பச்சிளம் குழந்தையை, பிறந்த ஒரு 7 மாதமே ஆன ஒரு பச்சிளம் குழந்தையை அந்த தாய், இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த தாய், தண்ணீரை மூழ்கி சாகடிக்கிறார். இப்ப இதெல்லாம் என்ன அடிப்படையை நிகழ்த்துகிறது என்று சொன்னால், உலகத்தில் ஏற்படுகின்ற நெருக்கடிகள், ஏதாவது ஒரு சூழ்நிலை, கடனோ
அல்லது குடும்பத்தினுடைய பிரச்சனைகளோ அல்லது அரசு அதிகாரிகளுடைய அழுத்தங்களோ எப்படி எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த காரணத்தின் காரணமாக அந்த முடிவு எடுப்பதிலே அவருடைய படித்த அறிவாற்றல் அவர்களுக்கு பயனளிக்கிற அந்த இடத்திலே நிதானத்தை தவறுகிறார்கள். அப்ப அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே நீங்கள் இறையச்சம் கொண்டதற்கு பிறகு இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொன்னால் மூமின்களிடத்திலே மிக சிறப்பான இறைவன் நேசிக்கக்கூடிய 2 பண்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அந்த பண்புகள் உங்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற அனைத்து விதமான சோதனைகள் இருந்தும் அனைத்து விதமான பிரச்சனைகள் இருந்தும் ஈடுபடலாம். முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், அறிவாற்றல் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு ஏற்படுகின்ற அந்த தீமைகளை நன்மைகளை கொண்டு களைய முடியும். அரசாங்கம் என்ன செஞ்சுச்சு? உடனடியாக ஒவ்வொரு விதமான காரணங்களை சொல்லி சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்கு சதவீதத்தை குறைக்கக்கூடிய அத்தனை வேலைகளையும் செஞ்சது. அப்ப உடனடியாக நம்ம அரசு அதிகாரிகளுடைய வீடுகளில் போய் குஞ்ச முடியுமா? இல்ல அவர்களுக்கு முன்பாக நிறுத்தி நம்ம பலவிதமான போராட்டங்களை செய்யலாமா என்று பார்த்தோம் என்று சொன்னால் அதற்கும் சட்டத்திற்கு உட்பட்டு தான் நாம் செய்ய முடியும். அப்ப அதுக்கு உண்டான வேலைகளை அறிவாற்றலோடு சிந்தித்து நாம இந்த சமூகத்திலே எப்படி இதற்கு உண்டான தீமைகளை களைய வேண்டும், எப்படி களைந்தால் நமக்கு இந்த சமூகத்திற்கு நன்மை விளையும், அந்த அடிப்படையிலே நம்முடைய சமூகத்திலே மாற்றம் நிலவ வேண்டும் என்பதற்கான முன்னேற்பாடுகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அப்ப இந்த அறிவாற்றலோடு நிதானம் என்ற தன்மையோடு நாம் எதிர்கொள்ளக்கூடிய தீமைகளை கையாண்டால்தான் நாம் இந்த உலகத்திலே ஈடேற்றம் அடைய முடியும். அந்த நிதானமும் அறிவாற்றலும் நம்மிடத்திலே இருக்கும் என்று சொன்னால், அது வர வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்களையும் அல்லாஹ் இப்படியாக ஒரு வசனத்திலே குறிப்பிடுகிறார். அனைவர்களையும் நஷ்டவாளி என்று குறிப்பிடுகிறார். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமிட்டு ஒட்டுமொத்த மனிதர்களையும் சொல்லுகிறான். இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக இந்த மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான். எவ்வளவு பெரிய துர்பாக்கியசாலியாக மனிதன் இருக்குகிறான் என்பதை திருமறை குர்ஆன் அழகாக எடுத்து காட்டுகிறது. இதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவன் அடுத்ததாக சொல்கிறான், இல்லல்லதீன ஆமனு வமிலு சாலிகாத், நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வோர்கள், ஈமானை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதையெல்லாம் கடைபிடிக்க சொன்னார்களோ அந்த விஷயங்களை கடைபிடித்து மார்க்கத்தில் சொல்லப்பட்ட இபாதத்துகளை முழுமையாக செய்து அப்படி செய்வோர்களாக இருப்போம் என்று சொன்னால் வத்தவா சௌபில் ஹக்கி, உண்மையை போதித்து வத்தவா சௌபி சபர், இதை செய்வோர்களை தவிர மற்ற அனைவர்களும் நஷ்டவாளிகள் என்று சொல்லிவிட்டான். அப்ப இந்த உலகத்திலே ஏற்படுகின்ற எந்த விதமான தீமைகள் நம்மிடத்திலே வரும் என்று சொன்னால் அந்த தீமைகளை நல்லதை கொண்டு நாம் களைய வேண்டும், நன்மைகளை கொண்டு களைய வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைய பொருளாதாரத்தை செலவழித்து நிறைய கல்வியை கற்றுக் கொடுத்திருப்போம், அதற்காக பாடுபடக்கூடிய பெற்றோர்களாக இருப்போம். அப்படி சொல்லப்படுகின்ற அந்த சூழ்நிலையிலே அந்த பிள்ளைகள் அறிவாற்றலோடு நிதானத்தோடு இருக்கிறார்களா என்று பார்த்தோம் என்று சொன்னால் கணிசமாக குறைவான நபர்களாக இருக்கிறாங்க. பிள்ளைகளிடத்துல பெற்றோர் சொல்லுவாங்க பாருங்க, கடைக்கு போய் இந்த பொருளை வாங்கி வா என்று சொல்வதற்கு முன்பாக கடைக்கு போக வேண்டும் என்ற வார்த்தையை சொன்னதற்கு முன்பாகவே உடனடியாக அவசர கோலத்தில் சொல்லப்படுகின்ற பிள்ளைகளுடைய வார்த்தை நான் போக மாட்டேன், அந்த வார்த்தையை உள்வாங்க மறுக்கிறாங்க. அப்ப மனிதன் எந்த அளவிற்கு இந்த காலத்தினுடைய பிள்ளைகளுடைய அவசர கோலம் இருக்குன்னு பாருங்க. கணவன் மனைவியிடத்தில் சொல்வார், நாளை விடுப்பு எடுக்கலாம் என்று நினைக்கிறேன், சொல்லி முடிப்பதற்கு முன்பாக அதோடு சேர்த்த தகவலை சொல்வதாக இருப்பார். அதற்கு பிறகு உடனடியாக பிரச்சனை ஆரம்பித்து விடும். சொல்வதை கேட்பதற்கு தயாராக நம்முடைய மனநிலை கிடையாது. அப்ப இறைவன் விரும்பக்கூடிய அந்த அறிவாற்றல் முதலிலே சொல்லப்படுகின்ற விஷயத்தை நாம் உள்வாங்க வேண்டும், நிதானத்தை மேற்கொள்ள வேண்டும். அந்த நிதானம் தவறியதன் காரணமாக பல குடும்பங்கள் சீரழிந்திருப்பதை பார்க்கிறோம். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருமணம் முடித்த பெண்களில் ஒருவராக மனைவிமாராக இருக்கக்கூடிய அவரை பற்றி அனைவருக்கும் நமக்கு தெரியும், உம்மு ஹபீபா. இவர் யார் என்று சொன்னால் வரலாற்றிலே மிக இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய நபராக இருந்தவர். பின்னொரு காலத்தில் இஸ்லாத்துக்கு வராரு. அபு சுபியானுடைய மகள், பஸ்ராவை ஆட்சி செய்த, பஸ்ரா என்று சொன்னால் வரலாறுகளில் ஈராக்கை சொல்வார், ஈராக்கை ஆட்சி செய்த முஆவியானுடைய சகோதரி. இப்படி இருக்கக்கூடிய உம்மு ஹபீபா அவர்கள் அபு சுபியானுடைய தொல்லை தாங்க முடியாமல் அபிசீனியாவிற்கு பயணம் மேற்கொள்றாங்க. அப்படி பயணம் மேற்கொள்ளக்கூடிய அந்த தருணத்திலே அவர்கள் கடுமையான சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அவருடைய வீடுகளிலிருந்து வெளியேற்றப்படுகிறார். அவருடைய ஒரு கட்டத்திலே அவருடைய கணவர் இறந்து விடுகிறார். இன்னொரு ஹதீஸிலே அந்த கணவர் அவரை விட்டு வெளியேறி செல்கிறார் என்ற செய்தி வருது. அப்படிப்பட்ட ஒரு தருணத்திலே இந்த சமூகத்தினுடைய பலவிதமான நெருக்கடிகள், சமூகத்தில் பார்த்தோமே, மன அழுத்தத்தின் காரணமாக தற்கொலை, பிள்ளையை தூங்க வைக்க முடியல, பிள்ளையை என்னால் சமாளிக்க முடியல, அதனால் இஸ்லாமிய சமூகத்தினுடைய சார்ந்த ஒரு பெண்மணி தன்னுடைய பச்சிளம் குழந்தைய தண்ணியில மூழ்கி சாவடிக்கிறாங்க. அப்ப தன்னுடைய கணவனையும் இழந்து தன்னுடைய நாட்டையும் இழந்து நிர்கதியாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே அந்த தீமையை அவர்கள் எப்படி நன்மையை கொண்டு கையாளுகிறார்கள்? அந்த நிதானத்தையும் அறிவாற்றலையும் எப்படி நமக்கு வரும்? இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக இறைவன் சொன்ன ஈமான் கொண்டதற்கு பிறகு உங்களிடத்திலே அந்த பொறுமை உங்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் இறைவன் நிச்சயமாக எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய சமூகத்தோடு கடலினுடைய அருகாமையினுடைய மூழ்கடிக்கக்கூடிய அந்த தருணத்திலே வந்து நின்றாலும் கூட அல்லாஹ்வுடைய உதவி எப்படி
முஸ்லிம்களுக்கு, இறை நம்பிக்கையாளர்களுக்கு, பொறுமையாளர்களுக்கு வந்து சேருமோ அது போன்று உம்மு ஹபீபாவிற்கு மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்குறான். எப்படிப்பட்ட பாக்கியம் என்று சொன்னால், நஜ்ஜாசி மன்னர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு செய்தி அனுப்புறாங்க. இன்றைய காலத்தில் இருக்கிற மாதிரிலாம் செய்தி பரபரப்பாக உடனடியாக போய்விடாது. ஒரு நிமிஷத்துல, ஒரு செகண்ட்ல ஒரு செய்தி அனுப்பிடுறாங்க. ஆனால் அன்றைய காலத்துல அப்படி செய்தி சாதாரணமா போய்விடாது. குதிரையிலோ ஒட்டகத்திலோ நீண்ட நாட்கள் பயணம் செய்து போகணும். அப்படி இந்த உம்மு ஹபீபாவினுடைய அந்த நிலைமையை எடுத்து சொல்லி, இது போன்று இஸ்லாத்தை ஏற்ற இந்த பெண்மணி தன்னுடைய வாழ்க்கையும் இழந்து நிற்கதியாக நிற்கிறாள் என்ற செய்தியை அறிந்ததற்கு பிறகு அவருடைய அறிவாற்றல், அவருடைய நிதானம், இறைவன் கொடுத்த அந்த பொறுமையை மேற்கொண்டதன் காரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே வாழ்க்கை துணையாக அவளுக்கு கொடுக்குகிறான். மற்றொரு செய்திகளை எவ்வளவு பெரிய விசித்திரமான சாராம்சம் அடங்கிய அம்சம் என்று சொன்னால், இந்த உம்மு ஹபீபாவை மகர் தொகையாக நஜ்ஜாசி மன்னரையே அவருடைய பொருளாதாரத்தை கொடுத்து அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்காமலேயே தூது செய்தி அனுப்பி மிகப்பெரிய பாக்கியம் பொருந்திய அந்த அருளாக உம்மு ஹபீபாவுடைய அந்த நிதானத்திற்கும் அவருடைய அறிவாற்றலுக்கும் அவர்கள் மேற்கொண்ட அந்த பொறுமைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரிசளிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரே அவருடைய துணைவியாக வருகின்றார்கள். அப்ப இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற அனைத்து விதமான சோதனைகளாக இருந்தாலும் சரி, தீமைகளாக இருந்தாலும் சரி, அதை நன்மைகளை கொண்டு களையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த நன்மைகளை கொண்டு களையக்கூடிய சந்ததிகளாக நம்முடைய சந்ததிகளை வார்த்தெடுக்க வேண்டும். எந்த ஒரு கல்விகளை அதிகமாக பொருளாதார செலவு செய்து கொடுத்திருந்தாலும் கூட அந்த பெற்றோர்களுக்கு பணியக்கூடிய, கட்டுப்படக்கூடிய, அவர்களுடைய சொல்லுகளை கேட்கக்கூடிய, மார்க்கத்துடைய உபதேசங்களை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால்தான் அவர்கள் இந்த உலகத்திலே ஏற்படுகின்ற அனைத்து விதமான தீமைகளையும் நன்மைகளை கொண்டு களையக்கூடிய சந்ததிகளாக வார்த்தெடுக்க முடியும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் உடனடியாக அனைத்து விஷயங்களும் கிடைத்திடணும். பிள்ளைகளுக்கு அவர்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் உடனடியாக பெற்றோர்கள் வாங்கி கொடுத்துறாங்க. மனைவிமார்களும் அதே போன்றுதான். ஏதாவது ஒரு விஷயம் வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக அந்த இடத்திலே குடும்பத்திலே பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு அவசரப்படக்கூடிய காரியங்களை பார்க்கிறோம். அது போன்று இருந்தது என்று சொன்னால் இறைவன் சொல்லுகிறான், அவர்கள் எல்லாம் அவசர கதியிலே யார் அவசரத்தை மேற்கொள்கிறார்களோ, யார் பொறுமையை இழக்கிறார்களோ அவர்கள் ஒட்டுமொத்தமாக நஷ்டவாளிகளாக இருந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட அந்த நஷ்டத்திலிருந்து மீளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் இறைவன் போதித்த நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இறைவன் நேசிக்கக்கூடிய இந்த இரண்டு பண்புகள் நம்ம இடத்துல இருக்க வேண்டும். அந்த அறிவாற்றலும் நிதானமும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களாக இருந்தால்தான் இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற அனைத்து தீமைகளிலிருந்தும் விலகக்கூடிய நன்மக்களாக ஆக முடியும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.